வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் பிடி ஊட்ராம். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செம்பருத்தி விவசாயத்தின் மூலம் லட்சக்கணக்கில் எப்படி லாபம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ பெரும்பாலான விவசாயிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் என்ன தான் முதலீடு செஞ்சாலும் என்ன தான் பயிர் விளைவிச்சாலும் எனக்கான லாபம் கிடைக்க மாட்டேங்குது, லாபமே இல்லை, நஷ்டம்தான் ஏற்படுது விவசாயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புற நிறையா விவசாயிகள் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். இப்போ செம்பருத்தி விவசாயத்தில் எப்படி லாபம் பெறுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். செம்பருத்தி பூ அப்படின்னு சொன்னதுமே பெரும்பாலானோருக்கு நினைவில் வர்றது என்ன அப்படின்னா, இந்த செம்பருத்தி பூவை பெண்கள் தலையில் அணிவாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில்களில் சாமிகளுக்கு பூஜை பண்ணுறதுக்கு பயன்படும், இல்லைன்னா ஏதாவது அலங்காரத்துக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு பெரும்பாலானோருக்கு தெரியும். செம்பருத்தி பூ பார்த்துக்கிட்டிங்கன்னா மருந்து பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், வாசனை திரவியங்கள் செய்கிறதுக்கான மூலப்பொருளாக செம்பருத்தி பயன்படுது. இப்போது செம்பருத்தி நம்ம அப்படியே ஃப்ரெஷ் பூவாக பொறிச்சிட்டு போய் எப்படி கொடுக்குறது அப்படியெல்லாம் கிடையாது. செம்பருத்தி நம்ம காய வச்சு அதனுடைய ட்ரை ஃப்ளவரை தான் நம்ம மார்க்கெட்டில் சேல் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா செம்பருத்தி எப்படி நடவு செய்கிறதுலேருந்து எப்படி அறுவடை செஞ்சு அதை மார்க்கெட்டுக்கு கொடுக்குறது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். செம்பருத்தி செம்மண்ணில் செழிப்பாக வளரக்கூடிய ஒரு தாவரம், சரிங்களா. ஒரு ஏக்கர் நிலத்தை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா டிராக்டர் விட்டு நல்லா உழுதுக்குங்க, சரிங்களா. 6 அடிக்கு 6 அடி இடைவெளி விட்டு தான் நம்ம செம்பருத்தி கன்றுகளை நடணும், சரிங்களா. ஒரு கன அடி அளவுக்கு குழி தோண்டிக்குங்க. குழி தோண்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த தேங்காய் நார், மக்கிய தேங்காய் நார், அதுக்கப்புறம் மாட்டு சாணம், இதெல்லாம் ஒரு கிலோ எடுத்து ரெண்டையும் கலந்து அந்த குழிக்குள்ளே போட்டு ஒரு 10 நாளைக்கு மட்டும் தொடர்ச்சியாக தண்ணி ஊற்றிட்டு வாங்க, சரிங்களா. அந்த குழிக்கு தண்ணி ஊற்றிட்டு வாங்க. 10 நாளுக்கு அப்புறம் தரமான செம்பருத்தி கன்றுகளை அந்த குழியில் நட்டு மண்ணை அணைச்சிடணும். ஈரப்பதம் எப்பவுமே இருக்கணும். ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் செம்பருத்தி நல்லா வளரும், சரிங்களா. செம்பருத்திக்கு சொட்டு நீர் பாசனமே ரொம்ப சிறந்தது தான். இப்போ வாய்க்காலில் தான் பாய்ச்சணும் தண்ணியை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. செம்பருத்திக்கு சொட்டு நீரே போதுமானது. நடவு செஞ்ச 2 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, மாதத்துக்கு ஒரு தடவை 200 லிட்டர் அமிர்த கரைசலை சொட்டு நீர் பாசனத்தோடு கலந்து விட்டுருங்க, சரிங்களா. அமிர்த கரைசல் அப்படின்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இயற்கையான ஒரு பயிர் ஊக்கி, அந்த பயிர் வளர்கிறதுக்கான தேவையான ஒரு ஊக்கி தான் அமிர்த கரைசல். இப்போ அமிர்த கரைசல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 10 கிலோ நாட்டு மாட்டினுடைய சாணமும் 10 லிட்டர் நாட்டு மாட்டினுடைய கோமியமும் எடுத்துக்குங்க. 250 கிராம் கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் எடுத்துக்குங்க, சரிங்களா. 200 லிட்டர் தண்ணி எடுத்துக்குங்க. நாட்டு மாட்டினுடைய சாணம் புதுசாக இருக்கணும். நாட்டு மாட்டினுடைய கோமியம் பழசாக இருந்துச்சுன்னா ரொம்ப அதிக பயன் தரும், சரிங்களா. நாட்டு மாட்டினுடைய சாணம், நாட்டு மாட்டினுடைய கோமியம், கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம், தண்ணி, இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு 24 மணி நேரம் ஒரு நிழலான ஒரு பகுதியில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அமிர்த கரைசல் ரெடியாகும். இந்த அமிர்த கரைசலை எடுத்து தான் நம்ம மாதத்துக்கு ஒரு முறை நம்ம செம்பருத்தி செடிகளுக்கு உரமாக நம்ம விட போகிறோம், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேயே உங்களுக்கு பூ ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு செடியில் பூ பூக்க ஆரம்பிக்கும். 9 மாதங்களில் ஓரளவுக்கு பூக்கள் வந்துடும். 12 மாதங்கள் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா செடிகளையும் நல்ல விளைச்சல் இருக்கும். நல்லா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, 2 மாதம் கழித்து மாதத்துக்கு ஒரு டைம் மீன் அமினோ அமிலம் 200 லிட்டருக்கு 20 லிட்டர் கலந்து நம்ம சொட்டு நீர் மூலமாக நம்ம செம்பருத்தி செடிகளுக்கு கொடுக்கணும். மீன் அமினோ அமிலம் இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 10.5 கிலோ மீன் கழிவுகளை எடுத்துக்கோங்க. அதாவது அந்த மீனில் வெட்டி அந்த வீசுவாங்க தெரியுங்களா, தேவையற்ற கழிவுகள், அது ஒரு 10.5 கிலோ எடுத்துக்கோங்க. 25 கிலோ வெல்லத்தோடு கலந்து ஒரு காற்று போக முடியாத ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி ஒரு 30 நாள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேன் மாதிரி அந்த மீன் அமினோ அமிலம் உருவாயிரும், சரிங்களா. அதை நம்ம ஃபில்டர் பண்ணி இதை செம்பருத்தி செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா செம்பருத்தி செடிகள் செழிப்பாக செழித்து வளரும். ஆனால் அதிகமாகவும் நம்ம கொடுக்கக்கூடாது. இந்த இயற்கை இடுபொருட்கள் இருக்குங்க இல்லையா, அமிர்த கரைசல் ஆகட்டும், மீன் அமினோ அமிலம் ஆகட்டும், அதிகமாக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இலை அதிகமாக வளர ஆரம்பிச்சிடும். இலைகள் அதிகமாக வளர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு பூ மகசூல் குறையும், சரிங்களா. இலை தடித்து பூ குறைஞ்சிரும். ஆனால் கண்டிப்பாக அதிகமாக கொடுத்துடாதீங்க, அளவான முறையில் தான் கொடுக்கணும், சரிங்களா. இப்போது செம்பருத்தி விவசாயத்தில் எந்த பிரச்சனையுமே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். அது என்ன பிரச்சனை அப்படின்னா, பெரும்பாலான செம்பருத்தி செடிகள் எதனால் தாக்கப்படும் அப்படின்னா மாவு பூச்சிகளால் தாக்கப்படும். அந்த மாவு பூச்சிகளையும் இயற்கை வழியில் நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த கரைசல் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். இஞ்சி ஆகட்டும், பச்சை மிளகாய் ஆகட்டும் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. 1 கிலோ பூண்டு எடுத்துக்கோங்க, சரிங்களா. இதெல்லாம் நல்லா அரைச்சிக்குங்க. முடிஞ்சால் அந்த காதிபவன் சோப்பு இருக்குது தெரியுங்களா, இந்த வேப்பங்கொட்டை சோப்புன்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்த்து போட்டு கலந்து அரைச்சிங்கன்னா
உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப அதிகமான பயன் தரும். இது எல்லாம் சேர்த்து 10 லிட்டர் தண்ணியோடு கலந்து அதை ஃபில்ட்ரு பண்ணி பாதிக்கப்பட்ட செடிகளுக்கு மட்டும் தெளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாவு பூச்சிகள் கட்டுக்குள் வரும். அதனால் நல்ல விளைச்சலையும் கொடுக்க முடியும். செம்பருத்தி பூவை வந்து காலையில் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பறிக்கலாம். செம்பருத்தி பூவை நம்ம உலர வைக்கும்போது, காய வைக்கும்போது அது வந்து அரக்கு கலரில் வர அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துடலாம். செம்பருத்தி பூ வந்து நிறையா வருஷத்துக்கு வச்சுக்க முடியும். செம்பருத்தி பூ, காய்ந்த செம்பருத்தி வந்து நிறையா வருஷத்துக்கு வச்சுக்க முடியும். ஆனால் வந்து காய்ந்த செம்பருத்தியில் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். அப்படி ஒரு வேளை தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பூஞ்சானம் உருவாயிரும். பூஞ்சானம் உருவாயிடுச்சுன்னா அந்த பூ கெட்டுரும். இப்போது செம்பருத்தியில் எப்படி லட்சக்கணக்கில் லாபம் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருமே கேட்பீங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 ஏக்கர் செம்பருத்தி பயிரிடுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 கிலோ செம்பருத்தி எடுக்க முடியும். 10 கிலோவை உலர்த்துனீங்கன்னா உங்களுக்கு 4 கிலோ கிடைக்கும். 30 நாளைக்கு கணக்கு போட்டிங்கன்னா 120 கிலோ ஒரு மாதத்துக்கு எடுக்க முடியும். இப்போது மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 360 to 380 ரூபா வரைக்கும் போகுது. ஸோ நீங்கள் 350 ரூபாயினே கணக்கு வச்சாலுமே கிட்டத்தட்ட ஒரு 42,000 ரூபா ஒரு மாதத்தில் நீங்கள் வருமானம் ஈட்ட முடியும். அப்படியே வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா 5 லட்சம் ரூபா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது எப்படிடா மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூ மார்க்கெட்ஸ் மூலமாகவோ இல்லை ஆன்லைன்லேயே வந்து செல் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரியெல்லாம் இப்போது டெக்னாலஜிகள் வளர்ந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் ஒருத்தராவது இந்த செம்பருத்தி பயிரிட்டு நல்ல லாபம் பெறட்டும்.